நீங்கள் குறிப்பிட்ட நிகழ்வு அல்லது ஆவண உதாரணத்தை சொல்லுங்கள். அதை ஆய்வு செய்து சம்பவத்தில் தவறு செய்த காவலரை எப்படி குடியரசு சட்டப்படி தண்டிக்கலாம்? தவறு செய்த காவலருக்கு என்ன தண்டனை வழங்கலாம்? தவறு செய்த போலீஸை எப்படி தண்டிப்பது? தவறான காவலருக்கு எப்படி தண்டனை கொடுக்கலாம் என்பதை காவல்துறையை நன்கு அழுத்தினால் சரியான உதாரணத்துடன் பதில் தர முடியும். புகார் கொடுக்கும் வழிகள்: உள்ளூர் போலீஸ் நிலையத்தின் மேல் அதிகாரிகளிடம், புகார் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அல்லது காவல் ஆணையர் அருகில், நேரடியாக புகார் மாவட்ட ஆட்சியர், மனித உரிமை ஆணையம், மக்களவை உறுப்பினர்களிடம், புகார் நீதிமன்றம் மூலம் புகார் தண்டனை விதிக்கும் முறைகள்: ஏ. துறை சார்ந்த தண்டனை. பி. சட்ட ரீதியான தண்டனை, வழக்கு பதிவு, குற்றம் நிரூபிக்கப்பட்டால் நீதிமன்ற தண்டனை, அபராதம், சிறை அல்லது இரண்டும். சி. மனித உரிமை ஆணையம். மனித உரிமை மீறல் நடந்தால் அதிகாரப்பூர்வ விசாரணை, காவலர் மீது கூடுதல் நடவடிக்கை, உத்தரவு. உதாரணம்: ஒரு போலீஸ் அதிகாரி பொதுமகனை தாக்கினால் மாவட்ட எஸ்பி அல்லது கமிஷனர் அருகில் புகார் செய்யலாம். அவர் மீது விசாரணை நடத்தி குற்றம் நிரூபிக்கப்பட்டால் சஸ்பென்ஷன் டிஸ்மிசல் உடனடியாக செய்யலாம். தனியாக ஐபிசி 323 அசால்ட், 341 வழுத்திறன், 342 வழுத்திறன் போன்ற பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் தண்டிக்கலாம். முக்கிய கருத்து: பொதுமக்கள் நேரடியாக தண்டிக்க முடியாது. அதற்கு சட்ட வழிகள் மட்டுமே உள்ளன. புகார், விசாரணை, தண்டனை. காவலர்களுக்கான உள்துறை ஒழுங்கு நடவடிக்கைகள், டிபார்ட்மெண்டல் என்கொயரி மற்றும் நீதிமன்றம் வழங்கும் தண்டனைகள் இரண்டும் நடக்கும்.